ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை, ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 சிறப்பான முறையில் இதுவரை நடைபெற்று வருகின்றது. 67 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 68வது போட்டியாக இன்றைய தினம் LSG லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதும் போட்டி இரவு 7:30 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக நேற்றைய தினம் என்னால் வீடியோ பதிவு செய்ய முடியவில்லை. மிகவும் கடுமையான வேலைப்பளு காரணமாக பதிவு செய்ய இயலவில்லை. அதற்கு முன்றைய போட்டி எடுத்துக்கொண்டேனால் நாம் கூறியது போலவே GT அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். கிட்டத்தட்ட 8 பேர் டீம் லெவலில் இடம்பெற்றிருந்தாங்க. குறிப்பாக நம்ம சுபம் கில், பட்லர், சாய் சுதர்சன் இவங்கெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் எடுக்க சொல்லியிருந்தோம். அவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா மேத்யூ ஷாட்டை உள்ளே கொண்டாந்துருந்தாங்க. அவரை நம்ம டெலிகிராம் லிங்கில் சொல்லியிருந்தோம், மேத்யூ ஷாட்டை கண்டிப்பாக எடுங்க, அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்ட்டு. அதே மாதிரி அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ருத்ராஜ் கெய்வாட்டு, சுபம் டூபே இவங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம சொன்ன மாதிரியே GT அணி தான் வெற்றி பெற்றிருந்தார்கள். நேற்றைய தினம் வீடியோ போட முடியல, பரவாயில்ல. அதனால தான் நான் நிறைய தடவை சொல்கிறது என்னென்னா, டெலிகிராம் அப்டேஷன் ஃபாலோ பண்ணிங்க, லிங்க்கு கீழே இருக்கும். யாரெல்லாம் இன்னும் இணையிலே அவங்களாம் இணைஞ்சிக்கலாம். அப்டேஷன் அப்பப்போ ஃபாலோ பண்ணிக்கங்க. கண்டிப்பாக டாஸ் போட்டதுக்கு பிறகு நம்ம அப்டேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்கும். எந்த விதமான காஸ்ட்டும் கிடையாது. இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ டெலிகிராமில் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற போட்டி பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு மிகவும் ஒரு முக்கிய வாய்ந்த போட்டியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஜெயித்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பஞ்சாப் வெற்றி பெறுமா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தால் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மிச்சல் மார்ஸ், ஜாஸ் இங்கிலீஷ், ரிஷப் பண்ட், நிக்கலஸ் பூரான் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் நீங்கள் பண்ட் ஆர் அப்துல் சமாத் அப்படி கூட எடுத்துக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா பூரான் அல்லது மார்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் மோசின் கான், பிரின்ஸ் யாதவ், மணிமாறன், சித்தார்த். இன்றைக்கி சித்தார்த் உள்ளே வந்தார்னா சித்தார்த் எடுத்தாங்க கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப்டன் வைஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணும்போது சித்தார்த்தை கூட எடுத்துக்கலாம். அவர் இன்றைக்கி 3 விக்கெட் வீழ்த்துறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மிச்சல் மார்ஸ், ஜாஸ் இங்கிலீஷ், அப்துல் சமாத், நிக்கலஸ் பூரான் போன்ற சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இது கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக மார்ஸ் அல்லது பூரனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் மோஷின் கான், பிரின்ஸ் யாதவ், ஆகாஷ் சிங், மணிமாறன், சித்தார்த் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேர்களே நான் முதலே சொல்லணும் மறந்துட்டேன். அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய 12 பிளேயர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ், இங்கிலீஷ், பூரன், பண்ட், அப்துல் சமாத், பதோனி, ஷபாஸ் அகமத், மோசின் கான், மயங்க் யாதவ், ஆகாஷ் சிங், பிரின்ஸ் யாதவ், ரதி, மார்க்ரம், சித்தார்த் இவங்களை நம்ம எடுத்துருக்கோம். அதே மாதிரி கிங்ஸ் 11 பஞ்சாபில் 12 பேர் யாருன்னா ஆர்யா, PB சிங், கூப்பர் கூனாலி, ஸ்ரேயாஸ் ஐயர், ஸ்ரீயான்சே செஜ்ஜே, ஸ்டோனிஸ், சசாங்க் சிங், ஓமர் ஜாய், பிராரர், ஃபர்கியூசன், ஹர்ஷதீப் சிங், சகால், வைசாக் விஜயகுமார் இவங்களை நம்ம எடுத்திருக்கோம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பேட்டிங் செய்தால் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் பிரியான்ஸ் ஆர்யா, கூப்பர் கூனாலி, ஓமர் ஜாசாய் மற்றும் ஸ்ரீயான்சே செஜ்ஜே போன்ற சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ஓமர் ஜாசாவே எடுத்துக்கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி அதாவது பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலாவது பந்து வீசும்பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஹர்ப்ரீத் பிராரர், வைசாக் விஜயகுமார், ஹர்ஷதீப் சிங், ஓமர் ஜாசாய் போன்ற சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி அதாவது பஞ்சாப் கிங்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிரியான்ஸ் ஆர்யா, கூப்பர் கூனாலி, சசாங்க் சிங், ஓமர் ஜாய் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இல்லை கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பிரியான்ஸ் ஆர்யா அல்லது ஓமர் ஜாஸை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஹர்ஷதீப் சிங், வைசாக் விஜயகுமார், ஹர்ப்ரீத் பிராரர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள்.
நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் நாம் சொன்ன பிளேயர் இல்லாமல் யாராவது புதுசாக பிளேயர் இருந்தாலும் கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிறது மாறும். நாம் சொன்ன பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.